Hello friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்றைய நம்ம பார்க்க போற ரெசிபி அவரக்காய் மசாலா பொரியல். அவரக்காய் வச்சு மசாலா பொரியல் செய்ய முடியுமா அப்படி நீங்க எல்லாம் திங்க் பண்றது எனக்கு தெரியுதுங்க. நான் ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். அவ்ளோ டேஸ்டா இருக்கும். அவரக்காவே எனக்கு பிடிக்காது அப்படினு சொல்றவங்க கூட இந்த மாதிரி செய்றப்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இத ஒரு pan ஹீட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போறோம். அதுக்காக கொஞ்சம் பெருசாவே சேர்த்துக்கலாம். லைட்டா வதங்கினதும் ஒரு 10 ல இருந்து 12 பூண்டு பல் சின்ன பூண்டு பல்லா இருக்கறதனால சேர்த்துக்கறோம். பெருசா இருந்தா நம்ம கம்மியா சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கிட்டு 2 இன்ச் அளவு இஞ்சி இந்த தோல் எடுத்துட்டு சன்னமா நீட்டா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டா வதக்கிக்கலாம். லைட்டா வதங்கினதும் ஒரு கிளாஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிடட்டும். சுருங்கி வந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். நமக்கு மிளகு காரம் வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தேங்காய் 1 ஸ்பூன் கிட்ட, ரொம்ப வேணும் டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த சைட் டிஷ்ஷை நம்ம தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாதத்தோடு கலந்தும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஹீட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 1/4 ஸ்பூன். இதனால் பொரிஞ்சு நல்லா வாசனை வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ அவரைக்காய் 1/4 கிலோ அவரைக்காயை நான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பட்டை அவரைக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நாட்டு அவரைன்னு சொல்லுவோம் இல்லையா, கொம்பு அவரைக்காய், எதுனாலுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்தது. லைட்டாக வதக்கிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். லைட்டாக தெளித்தாலே அவரைக்காய் வெந்துடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமே வெந்துடும் இந்த காய். மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும். நம்ம அப்பப்போ திறந்து கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டு மூடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஏன்னா ஒரு 2-3 தடவையாக திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் மிக்ஸி ஜார் அளவே ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அவரைக்காவும் மசாலாவும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டுருவோம். நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனை போக கொதி வரட்டும். அதில் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டோம். பச்சை வாசனை கிடையாது. மசாலாவும் எதுவும் மிங்கிள் ஆனதுக்கப்புறம் ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை நல்லா வந்து பாருங்க திக்காகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அவரைக்காய் மசாலா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தோடய பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.